ஹை நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, கேப்டன் இஸ் திஸ் பேட்டில் ஃபீல்ட் ஹியர்ன்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன இருந்தாலும் குட் ஒர்க் அப்டின்ன மாரி நம்மோட ஏரடிட்ட பத்தி சொல்லிட்டு இருந்தியப்பா. அவன் உண்மையிலேயே நல்ல வேலையாகவும் பார்க்குறான். அவனுக்கு ஏதாச்சும் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிப்புட்டு அவனுக்கு பாராட்டுற விதமா நம்ம ஹீரோயின் ஒரு கடிதத்த எழுதி அனுப்புவான். அவனும் பார்ப்பான். பார்த்துப்புட்டு அவனுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அந்த கடிதத்த. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து டஜிக்கு வெளிய நடமாடிக்கிட்டு இருந்தியப்பா. அவனும் பார்க்குறான், "எங்க வரீங்க மேடம்?" அப்டின்ன மாரி. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, "அதுவா இன்வெஸ்டிகேஷன் கில்ட்டுக்கு தான் போறேன். அங்க நெறைய தகவல் பரிமாற்றம்லாம் நடக்கும் போல. அதில நம்ம போயிட்டு தகவல் ஒண்ண தெரிஞ்சுக்கல போறேன்டைக்குல." அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த பக்கம் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கல நம்ம ஹீரோயின், ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பாப்போம். பின்னால யாரோ நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ற மாரி ஃபீல் ஆயிருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு மின்னல் வேகத்தில கிளம்பிருப்பா. அவனலாம் பார்க்குறான், "மேடம் எங்க விட்டுட்டு போறீங்கன்ட்டு." "மேடம் எங்க போறீங்க?" சடனா சொல்லாம கொள்ளாம அவன பார்த்துட்டு நிப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் போய்த்துட்டு இருக்கல அங்க ஒரு வியாபாரி சொல்லிட்டு இருப்பாரு, "வாங்க மேடம், இங்க நெறைய ஜுவல்லரி அவைலபிள்ல இருக்கு. வந்து வாங்கிக்கிலுங்க. உங்களுக்கு குறைய விலையில தரோம் எங்களேடி." அப்டின்ன மாரிலாம் ஐஸ் வச்சுட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின், "நானே கடுப்பா போறேன். நீ என்னடா செய்ற?" அப்டின்ன மாரி பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் அவனோள்ட்ட தகவல் சொல்லியிருப்பான். அந்த நம்ம ஹீரோயின் கையில வச்சுட்டு ஒரு கிறிஸ்டல் மூலியமா. யாரோ நம்மள ஃபாலோ பண்றான் அப்டின்ன மாரி. கேட்டோனே அவனெல்லாம் ஷாக் ஆயிருவான். நம்ம ஹீரோயின் உடனே அவன்ட்ட அங்க அடையாளங்கள்லாம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சுப்பா. 8:00ல டைரக்ஷன்னு சொல்லியிருப்பா. 8:00ல இருக்கான். அவன் அவன் வந்து 190 சென்டிமீட்டர் அவன் பிளாக் ரூப வியர் பண்ணியிருக்கான். நம்ம பிளான சேஞ்ச் பண்ணியே ஆகணும். என்னைய ஃபாலோ பண்ணி வாங்கன்னு கூட நம்ம ஹீரோயின் ஒரு அமைதியான ஒரு பிளேஸுக்கு போய்த்திருப்பா. அவனும் ஃபாலோ பண்ணியே வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் இந்த ஏரியாவுல அவன் எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்போம்ன்னு நம்ம ஹீரோயின் அவன பார்ப்பா. அவனா மின்னல் வேகத்துல வந்திருப்பான் நம்ம ஹீரோயின்ட்ட. அவனோட மின்னல் வேகத்துல வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின்ற நைட் 2 பேரும். வந்த வரத்துல அவன் எங்க அப்டின்ற மாரி தேடுவான். அவன் அங்கருந்து மறைஞ்சு போனமே இருக்கு. பார்த்தா திடீர்னு முன்னால வருவான். வந்தோனே அங்க ஒரு நைட்டா வெட்டுவான். அவன் கீழ குனிஞ்சிருவான் தலைவன். போய் சாக்க பாப்பான். எது மிஸ் ஆயிட்டான்டா அட்டாக் அப்டின்ன மாரி. அவனா தரையில குனிஞ்சவன் வந்து கைய பயன்படுத்தி ஒரு ஃபிளிப் அடிச்சு உதைப்பான். அவனா தெறிச்சு போய் துழுவாங்களே. அத பார்த்து இவனா ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பான். வாய பொளந்துருவான். அப்ப அடுத்த நிமிஷமே அவனும் பறந்து போய் துழுவான். அவனும் பறந்து போய் துழுந்து வாயில நுர தள்ளிட்டு கிடந்திருப்பான் தலைவன். அப்ப அவன் அதே இடத்துல நின்னுட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல வருவான். நம்ம ஹீரோயின் அமைதியா நின்டு அவனையே பார்த்துட்டு இருந்திருப்பா. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அடுத்து நடக்க போறிக்கின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கு முன்னால இருக்கிற யாருன்னு பார்த்தா, நாதன் தான் வந்திருப்பான் அந்த இடத்துக்கு. நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீ இப்ப என்ன நடந்துக்கின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்." அப்டின்ன மாரி. அவனா ரோசலி அப்டி மாரி பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "என்னத்துக்கு என்னைய ஃபாலோ பண்ணி வந்த?" அப்டின்ன மாரி கேட்கவும், "இல்ல, இல்ல ஏதோ ஸ்வீட் வாசம் ஒண்ணு வந்திருக்கு அங்கருந்து. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தேன்." அப்டின்ன மாரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "இதுவா? இது அந்த மெய்டுகிட்ட நான் சொல்லி சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்ல." அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு, சரி, சரி. இன்றைக்கு உனக்கு இன்னும் கிடைச்சிருக்கு. இந்தா சாப்பிடுன்னு நம்ம ஹீரோயின் உடனே தூக்கி போட்டுருவா. அவன் பார்ப்பான். என்ன கேட்ட உடனே வந்துட்டா அப்புட்ன்ன மாரி. தலைவன் உண்மையிலேயே ஸ்வீட்ட சாப்பிட்டுட்டு அந்த மாதிரியே ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவன் என்ன ஸ்வீட்டுக்கு இப்படி அடிமையாயிட்டா அப்புட்ன்ன மாரி. நம்ம ஹீரோயின பார்த்து சொல்றான். அது சரி, நீங்க என்ன செய்றீங்க இங்க? இந்த ஏரியாவுல என்னத்துக்கு நீங்க நடமாடிட்டு இருக்கீங்க? அப்புட்ன்ன மாரி நம்ம ஹீரோயின பார்த்து கேட்டுட்டு இருப்பான். நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் கில்ட்ட மீட் பண்ணலான்னு வந்தேன் அப்புட்ன்ன மாரி சொல்லிட்டு இருப்பா. அவனா, நீங்க யாராச்சும் பத்தி நீங்க யாராச்சும் பத்தி தகவல் தேடிட்டு இருக்கீங்களா? அது ஒரு பெர்சனா? இல்லாட்டி வேற யாரா? ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா தகவல் தேடுறீங்களா? அப்டின்ன மாரி கேட்டுட்டு இருந்திருப்பான் நம்ம ஹீரோயின பார்த்து. நம்ம ஹீரோயினா, "ஏன் அதுல நீ கியூரியஸா இருக்கியா?" அப்டின்ன மாரி கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான். "இல்ல, இல்ல நீங்க தனியா போறதோட நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருந்தேன்." அப்டின்ன மாரி சொல்லிட்டு அவனுங்க 2 பேரையும் அல்லாக்கா தூக்கிருவான் தலைவன். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. என்ன அவன் ஏதோ பேக்க தூக்கிட்டு போறான்டா, அவனுங்க 2 பேரையும் அப்படி தூக்கிட்டு போறான்னு பார்த்துட்டு திடீர்னு அவன் நின்று திரும்பி பார்க்குறான் நம்ம ஹீரோயின. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாங்க. நான் உண்மையிலேயே திறமைசாலி." அப்டின்ன மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும்னோனே அவனா ஒரு மாரி பார்ப்பான். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, பயப்புல அந்த 2 நைட்டையும் தூக்கத்துல ஸ்ட்ரகிள் பண்றானா அப்டின்ன மாரி பார்ப்பா. அவனா ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரியே இல்ல. தலைவன் கெத்தா நின்னுட்டு இருந்திருப்பான். சரி போலாம் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் யோசித்துப்புட்டு சொல்லியிருப்பா. போய்க்கயே நம்ம ஹீரோயின் யோசித்து பார்க்குறா. இவன் நம்மளுக்கு தேவைப்படுவானா? அப்டின்ன மாரி யோசித்துப்புட்டு அவன பார்க்குறா. அவனோட ஸ்கில்லாம் உண்மையிலேயே அருமையா தான் இருக்கு. அவன பில்லாவ கண்காணிக்கிறதுக்கு வைக்கலாமா? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசித்துப்புட்டு அவன்ட்டயே கேட்டுருவோம். இவன வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்வீட்ட குடுத்தா அவன் எல்லா வேலையும் செய்வான் அப்டின்னு நம்ம ஹீரோயின் நெனச்சிட்டு இருந்திருப்பா. கட் பண்ணா, "இங்க வாங்க" அப்டின்ன மாரி கூட்டிட்டு போவான் நம்ம ஹீரோயின ஒரு ரூமுக்குள்ள. அப்ப பார்த்தா, "இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கியாம். அதெல்லாம் உங்கள இங்க கூட்டிட்டு வந்தேன் அவுட் சைடு" அப்டின்ன மாரி சொல்லிட்டு, அவன 2 பேரையும் அப்படியே ஏதோ பேக்க தூக்கி எறியிறேட்ட போட்டுருவான். நம்ம ஹீரோயினா ஷாக்கா உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருப்பா. அப்ப பயப்புல திரும்ப விளக்கேத்த ஆரம்பிச்சிப்பாரு. விளக்கேத்திட்டு சொல்லிட்டு இருக்காரு. "நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நான் உங்களுக்காக செய்றேன் அத" அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. "பெஸ்ட்டு என்ன விஷயம் நான் சொல்லப் போறேன்றத கேளு. அதுக்கப்புறம் உன்னையால செய்ய முடியுமா? முடியாதான்னு பாரு" அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அவன் சொல்றான், "சொல்லுங்க. நீங்க என்னத்த சொன்னாலும் செய்வேன்."
உங்களுக்காக அப்டின்ற மாரி அழுத்தி சொல்லுவான். இவன் நான் ரீசன்லாம் கேட்காம ஒத்துக்கிட்டான் அப்டின்ட்டு பார்த்துப்புட்டு, அவன் கூப்பிடுறான் டியர் ரோசலின் அப்டின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட, "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்களுக்கு இப்ப என்ன உதவி வேணும் டியர் ரோசலின்?" அப்டின்ற மாரி திரும்ப திரும்ப கேட்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்னடா இவன் அப்டின்ற மாரி. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், "உங்களோட இருக்கும்போது தான் எனக்கு ஃபன்னா இருந்துச்சு" அப்டின்ற மாரி. நம்ம ஹீரோயின் என்னையோட ஃபன்னா அப்டின்ற மாரி பார்ப்பா. அப்ப அவன் சொல்றான், "என்னைய பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே" அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு, "நான் உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல விசுவாசமா இருப்பேன். உங்களுக்கு கேப்பபிளா இருப்பேன்" அப்டின்ற மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பில்லா, ஜட்ஜ் ஹார்ட் அவள கண்காணிக்கணும். அவளோட அடுத்த மூவ், அவ வைக்கிற ஒவ்வொரு மூவ பத்தி எனக்கு தகவல் வரணும். அவக்கு யாரெல்லாம் க்ளோஸா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் அவள க்ளோஸா கண்காணிக்கணும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. அத கேட்டோனே அவனா, "அவ்வளோதானா? இது வெறும் ஈஸி டாஸ்க். என்கிட்ட விட்டுருங்க. என்னோட பெஸ்ட்ட குடுத்து நான் ட்ரை பண்றேன்" அப்டின்ற மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "உன்னோட பெஸ்ட்ட குடுப்பேன்னு சொல்லிருக்கியா? ஸோ உனக்கான ரிவார்டு காத்துட்டு இருக்கு" அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு அவனால போய் எழுப்புறா. "எவ்வளோ நேரம்டா தூங்கிட்டு இருக்க போறீங்க நீங்க?" அப்டின்ற மாரி அவனோட மண்டையிலேயே ஷூக்கால அடிச்சு எழுப்புறான் நம்ம ஹீரோயின். அவனெல்லாம் எழும்பிட்டான் ஒருத்தன். இன்னொருத்தன் நம்மட ஹை நைட் சொல்லிட்டு இருக்கான். "என்னடா இது என்ட கனவுல நம்மட டெவில்ற வாய்ஸ்லாம் கேக்குதுன்னு" டச்சஸ கலாய்ப்பான். நம்ம ஹீரோயினா கடுப்பாயிருவா. "இவன் என்ன தூங்கும்போது எந்த பேர பத்தி சொல்றா டெவில்ன்ட்டு" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பா இருந்துச்சு. பையப்புல ஒரு வழியா எழும்பிருவா. டச்சஸ் அப்டின்ற மாரி. நம்ம எங்க இருக்கோம்? ஆனா நம்மள கடத்திட்டு வந்தான் அப்டின்ற மாரி அவனெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவான். இவன என்ன செய்றேன் பாருன்னு திரும்ப கொண்டடைக்கல நம்ம ஹீரோயின். "என்னடா நான்சென்ஸா பேசிட்டு இருக்கீங்க? கொலை பண்ணுங்கன்னு" அந்த இடத்த விட்டு போவான். அவனெல்லாம் திரு திருன்னு முழிப்பான். என்ன அதுக்கிடையில கிளம்பிட்ட அப்டின்ற மாரி. நம்ம ஹீரோயின் சொல்றா, "கொலை பண்ண போறீங்களா இல்லையா?" அப்டின்ற மாரி. "நான் கிளம்புறேன்" அப்டின்னு நம்ம ஹீரோயின் அவனும் ஓடி வந்துருவான் அவன் பின்னாலே. கட் பண்ணா நைட் டைம் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்க போய்க்கல ஒரு லெட்டர் ஒண்ணு வந்துருக்கு. நம்ம ஹீரோயின் சரி பார்த்துட்டு தூங்குவோம்னு எடுத்து பாப்பா. பார்த்தா உன்னையோட சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. நம்ம 2 பேரும் ஒண்ணா இருப்போம். அடுத்த நாள் உங்கள பார்க்க வரேன். டின்னருக்கு வரேன் மை லேடி. உங்களோட விளையாடணும்னு நினைக்கிறேன். அப்டின்ற மாரியெல்லாம் நம்மளோட பியாங்க அழிய வச்சுப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஒரு லெட்டர பார்த்து எனக்கு அனாயிங்கா ஃபீல் ஆகுதுன்டா. அது இந்த பெஸ்ட் டைம் தான் அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு அத வச்சுப்புட்டு தூங்கலான்னு போவா. அப்ப திடீர்னு மாதிரி யாரோ டோர் தட்டுற சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் இந்த நேரத்துல எவன்டா அவன் அப்டின்ற மாரி பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் எதுக்கு நைஃப் எடுத்துட்டு போவோம்னு கையில கொண்டுட்டே போய் திரிப்பா. டோர ஓப்பன் பண்ணா ஒரு லெட்டர் கூடி போடாம ஒரு விசிட்டர் வந்திருப்பாரு. யாருன்னு பார்த்தா நம்மட கிரவுன் பிரின்ஸ் தான். அங்க வந்து கெத்தா நின்னுட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அதென்ன புது பழக்கம் திருட்டுத்தனமா உள்ள வர ஒரு ஆள் டோர்லாம் நாக் பண்ணிட்டு உள்ள வருது அப்டின்ற மாரி கேட்கவும், அவனுக்கா ஒரு மாதிரி வெட்கமாயிரும் பயப்புல அவன் சொல்லிட்டு இருப்பான். "திருட்டுத்தனமா உள்ள வராக்கள்ல நீங்க உள்ளேயா விட்றீங்க?" அப்டின்ற மாரி அவன் சொல்லிப்புட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு இருப்பான் பயப்புல. நம்ம ஹீரோயினா "இவ என்னத்த பத்தி பேசுறா?" அப்டின்ற மாரி பார்த்துக்கல. அவனா அங்கல திரும்பிக்கிட்டு, "உங்களோட க்ளோத்த மாத்தலையா?" அப்டின்ற மாரி கேட்பா. நம்ம ஹீரோயினா "சரி சரி இரு என்ட ஜேக்கெட்ட போட்டுட்டு வரேன்" அப்டின்ற மாரி சொல்லிட்டு போவா நம்ம ஹீரோயின். அவனா "சாரி நான் உன்ட்ட சொல்லாம கொள்ளாம வந்ததுக்குன்ட்டு" அவனுக்கு சாரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த நைஃப்ப கீழ இறக்கி வச்சிர்றா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் உன்னிட்ட நெறைய ஃபேவர் கேட்டுட்டேன். நீனும் என்னை செய்றேன்டி ஒத்துக்கிட்டு செஞ்சுட்டு ஆக முடியும். அதுக்காக நான் ரீபே பண்ணி ஆகணும்டைகளே" அவன் சொல்லிட்டியா, "நோ நான் இத உங்களுக்கு ரீபே பண்ற அளவுக்கு ஒரு பெரிய காரியம் அடுத்து செய்யவே இல்ல. இதெல்லாம் ஜுஜுபி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அவன் கேட்குறான், "நீங்க ஏதோ ஒரு பிளான் ஒண்ணு போடுறீங்கன்ட்டு கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்ச நாளா" அப்டின்ற மாரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இவனுக்கு எப்படி தெரிஞ்சுக்க அப்டின்ற மாரி. அவன் நம்ம கிரவுன் பிரின்ஸா விடாம திருப்பி திருப்பி கேட்பான். "என்ன பிளான் போட்டுட்டு இருக்கீங்க நீங்க?" அப்டின்ற மாரி. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே விளங்குகின்றீங்கள நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிரும். இவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்டின்ற மாரி. ஆனா இவன இன்வால்வ் பண்ண விடவே கூடாது. இந்த கேரக்டர் வரவே போறான் நம்மட பார்ல. நம்ம போறோம், வார ஜெயிக்கிறோம். ஆனா இந்த கேரக்டர மட்டும் விட்டுற போறான்ட்டு நம்மட கிரவுன் பிரின்ஸ தான் சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின பார்த்து அவன் சொல்லிருக்கான். சரி, சரி நம்ம ஹீரோயின் அமைதியாவே நின்றுருப்பா. ஒரு பதிலும் சொல்லாம. அத பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, சரி விட்டு தள்ளுங்க. உங்களோட பிளான்ல நான் கேட்கவே இல்ல. இருந்தாலும் நான் ஒண்ணே ஒண்ணு உங்கட்ட சொல்லியே ஆகணும். எந்த பிரச்சனைனாலும், என்ன சூழ்நிலையாண்டாலும் நான் உங்களுக்கு வருவேன். நீங்க எதிர்பார்க்காத டைம்லண்டாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இது என்ட ப்ராமிஸ் அப்டின்ற மாரி அவன் சொல்லியிருப்பான். அவன் ப்ராமிஸ் பண்ணதால நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்துருக்கும். அதால சொல்றா, மார்க்யூஸ் ஆஃப் வெண்டலுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு டெரிட்டரி வார் நடக்க போகுது. அந்த வார்த்தைய கேட்டோனே கிரவுன் பிரின்ஸா ஷாக்காயிருவான். எது டெரிட்டரி வார்ன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா, "ஆமா அது உண்மதான். டெரிட்டரி வார் ஆரம்பிச்சறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாரேன் டச்சுல" அப்டின்ற மாரி சொல்றா. "இது கூடிய சீக்கிரமே ஆரம்பிக்க போறீங்க. ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்றலையா நீங்க?" அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின் கிரவுன் பிரின்ஸ பார்த்து. அவன் பார்க்குறான். இருந்தாலும் என்ட உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். அதுல நான் வந்து கலந்துக்கிறேன். நானும் அந்த டெரிட்டரி வார்ல அப்டின்ற மாரி சொல்லக்கல நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அதப்படி நான் செஞ்சுக்கில்றேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஊருக்குள்ள நம்ம 2 பேரையும் பத்தி நிறைய தப்பான அபிப்பிராயம்லாம் பேசிட்டு இருக்கான். அதால நீங்க கலந்துக்கல வேணான்டைக்கல." அவன் சொல்றான்,
அவனுல என்ன பேசினாலும் சரி, இது வார் விளங்குதா அப்டின்ன மாரி சொல்லக்கல நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட ஹெட் நான் தான். அப்போ நான் தான் முடிவெடுக்க வேண்டியது அப்டின்ன மாரி நம்மட கிரவுன் பிரின்ஸோட வாய நம்ம ஹீரோயின் அடக்கிருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, "என்ன இருந்தாலும் இந்த டெரிட்டரி வார்ல நானே கலந்துக்கிட்டு நானே ஜெயிக்கணும்ன்ற முடிவுல நிக்கிறேன். ஸோ அவங்களோட ஹெல்ப் ஒண்ணும் தேவையில்லன்ட்டு" நம்ம ஹீரோயின் நேரடியா சொல்லியிருப்பா. அத கேட்டு அவனுக்கா ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நீங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுங்க" அப்டின்ன மாரி சொல்லுவா அவன பார்த்து. அவனும் அதுக்கு மேல ஒண்ணும் பேசலாம பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின, "உன்னைய அப்ப பார்க்குறேன்" அப்டின்ன மாரி போகைக்குள்ளேயும் சொல்லிப்புட்டு தான் போய்த்திருப்பான். கூட அந்த இடத்த விட்டு போய்த்திருப்பான். கைஸ் அடுத்த எபிசோட்ல உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போய்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் டெரிட்டரி எதிர்த்து அந்த விண்டல்ற ஃபேமிலி வார் தொடுத்து வர பிறகு நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே கலக்கப்போறா அந்த வார்ல எல்லாம். அதெல்லாம் எபிசோட் தரமாவே இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கணுன்ட்டா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். பாய் கைஸ். அடுத்த எபிசோட்லேயே சந்திப்போம்.